Hi, hello, and welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்தியா வெண்ட் இன் டு த ஃபைனல். ஓகே, இதெல்லாம் கூட நினச்சிட்டு இருந்தேன் ஒரு 50-50 மேட்சாக போகும், ரொம்ப டஃப்பாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறையா பேர் அதான் நினச்சிட்டு இருந்தாங்க. நான் மேட்சே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் வந்து மழை வந்து அவ்வளோ பெரிய த்ரெட்டாக இல்லை. ஒரு சின்ன நைட்டில் கொஞ்சம் மழை வந்துருந்துச்சு போல், காலையில் ஆனதும் கொஞ்சம் சன்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பிரேக்ஸ் இருந்துச்சு. பட் மற்றபடி பெரிய இன்ட்ரப்ஷன் வந்து இல்லை மழையினால் மேட்ச்சில். ஸோ கொஞ்சம் ஏர்லியாக கொஞ்சம் டிலேடு ஸ்டார்ட் தான். ஒரு 1 hour 1.5 hours கழிச்சு தான் 1.25 மணி நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆச்சு. 7:30 ஸ்டார்ட் ஆகணும், கொஞ்சம் 9:15 தான் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கிலாந்து won the toss and bowled ஃபர்ஸ்ட்டு. அதுவே அவங்களுக்கு அங்கே ஒரு அந்த டாஸே அவங்களுக்கு இதாகிடுச்சு அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய ஒரு சேஞ்ச் ஆஃப் நேச்சரில் சர்ஃபேஸில் நம்ம இதுலேயுமே ரொம்ப ஸ்கிட்டியாக தான் இருந்துச்சு, ரொம்ப அன்இவன் பவுன்ஸு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஆட்கள் கொஞ்சம் சமாளித்து விளாண்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 2 டீம்லேயும் பிளேயிங் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. நம்ம சொன்ன மாதிரி ரீஸ்டாப்லி சீரியஸாக கொஞ்சம் நான் சொன்னங்கிறேன். ரீஸ்டாப்லி கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் போட்டார், நல்ல லைன் லென்த்து பிடிச்சி போட்டார். ஃபஸ்ட்டு 3 overs ஒரு 25 runs 1 wicket. அவரை தவிர வேறு யாரும் அடில் ரஷீத் 4 overs 25 for 1. அவங்க 2 பேர் தவிர வேறு யாரும் பெருசாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி தெரில. இவர் தலைமை கிறிஸ் ஜார்டன் 3 overs 37 for 3. கிறிஸ் ஜார்டன் தான் பிக் ஆஃப் த பவுலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஒரு 2 6 ஹர்திக் பாண்டியா கொடுத்தாரு. அதை தவிர்த்து பார்த்தா அவர் தான் பிக் ஆஃப் த பவுலர் கிறிஸ் ஜார்டனு. கோலி கிட்டேருந்து மறுபடியும் ஒரு ஃபெயிலியர். கோலி வந்து ஒரு ஷார்ட் அவர் எதிர்பார்த்த பவுன்ஸ் வந்து பிச்சில் கிடைக்கல. அவர் ஒரு நல்ல பவுன்ஸ் வரும், சரி நம்ம அப்படியே அடிச்சு விட்றலாம்னு நினச்சி வந்தார். ஆனால் அந்த ஒரு பவுன்ஸ் வந்து பிச்சில் கிடைக்கல. ஸோ மறுபடியும் கோலிக்கிட்ட இருந்து ஒரு ஃபெயிலியர். பட் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கோலிக்கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஃபைனலில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரோஹித் சர்மா கூட அதுதான் சொல்லியிருந்தாரு. ஸோ அது வருமா என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன் ஃபைனலில் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஃப்ரம் விராட் கோலி. அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் கண்டிப்பாக கப்பு. இப்போயே வந்து எப்படி இருக்குன்னா, யார் பெரிய சோக்கர்னு அடித்து காட்டு. அது மாதிரி இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பெரிய சோக்கரு, நம்ம ஆட்களுக்கும் சோக்கரு. சவுத் ஆஃப்ரிக்கா நம்மளோட டபுள் மடங்கு சோக்கரு. இப்போ யார் பெரிய சோக்கர்னு அடித்து காட்டு, அது மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஃபைனல். பட் ஐ திங்க் இந்தியா வில் வின் த ஃபைனல். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு பேட்டிங் கன்செப்ட் ஸ்டில் இருக்குது. மார்க்ரம் ஃபயர் பண்ணல, ரீசாண்ட்ரிஸ் ஃபயர் பண்ணல, கிளாஸன் ஃபயர் பண்ணல. ஒரு ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக ஆடுறாங்க அவங்க பேட்டிங். ஆனால் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்க பவுலிங் தான். இந்தியா கிட்டேயும் பேட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. தூபே ஆடல, பண்ட்டும் பெருசாக. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் பண்ட்டு கிட்டே இருந்த ஒரு பெரிய இன்னிங்ஸ் இல்லை, கோலி கிட்டே இருந்த ஒரு பெரிய இன்னிங்ஸ் இல்லை. பட் எல்லாருமே ஃபைனலில் மேக்கப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கம்பேரிட்டிவ்லி 2 பவுலிங்கும் எனக்கு தெரிஞ்ச மோரர்லாம் சேம் தான் நினைக்கிறேன். இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பும்ராவாக தான் இருப்பார். நம்மக்கிட்ட பும்ரா, அவங்க எங்கிட்ட பும்ரா இல்லை. அதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ஃபைனலில் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இந்த மேட்ச்சில் வேறு என்ன, அக்ஷர் பட்டேலோட பவுலிங். அக்ஷர் பட்டேல் வந்து கண்டிப்பாக ஜடேஜாவோட இடத்துக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் எடுத்துகிட்டு போக முடியும், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆத்தரக்கு தான் எடுத்துகிட்டு போகணும்னா எனக்கு தெரிஞ்சு தே வில் கோ ஃபார் அக்ஷர் பட்டேல் ராதர் தென் ஜடேஜான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நேற்று ஒரு 3 overs 23 for 3. நல்ல ஒரு ஜடேஜா கிட்ட என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, ஜடேஜா வந்து ரொம்ப குவிக்கராக எல்லா பிச்சிலையுமே சர்ன்னு போன்னு பார்க்குறாரு. எல்லா பிச்சிலையும் அந்த இது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில நல்ல ஒரு ட்ராக்கில் ஒரு ஸ்பீடாக சர்ன்னு போடுறப்ப அது மேபி ஒர்க் ஆகலாம். பட் வந்து ஸ்கிட்டி சர்ஃபேசஸில் நீங்கள் சர்ன்னு போட்டால் அது பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியான ஷாட்ஸாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக ஜடேஜா அவரோட ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் வேரி பண்ணி போட்டார்னா அவரும் கண்டிப்பாக பழைய சக்ஸஸை அடையலாம்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இப்போ நம்ம கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்க்குறப்ப அக்ஷர் பட்டேல் இஸ் ஃபார் பெட்டர் தென் ஜடேஜா இன் டர்ம்ஸ் ஆஃப் T20 bowling. பட் இதை சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. பட் உண்மை தான். அதே மாதிரி இன்னொரு உண்மை என்னென்னா, தூபே சரியாகவே ஆட மாட்டுறாரு. தூபே வந்து ஏன்னு தெரில. நேற்று கூட ஒரு ஃபர்ஸ்ட் பால் டக்கு தூபே அந்த ஒரு பேட்டிங் ஆர்டர்லேயே ஒரு சேஞ்ச். அவங்க வந்து ஹர்திக் பாண்டியா நம்பர் 5 வந்துட்டார். எப்போயும் தூபே தான் நம்பர் 5 வந்துட்டு இருந்தார். ஹர்திக் பாண்டியா நம்பர் 5 வந்துட்டார். அவர் மேபி அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம். அவருக்கு அதே மாதிரி அட்டாக் பண்ணார். 13 balls 23 runs 2 6 ஜார்டன் ஓவரில். 3ஆவதும் நல்லா அடித்தார். பட் அது பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு அது பெருசாக கனெக்ட் ஆகலை. ஸோ அந்த பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச்னால எதுவும் இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா பெருசாக அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா தூபே வந்து டக் அவுட் ஆகிட்டார் மேபி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அடில் ரஷீத் அண்ட் லிவிங்ஸ்டன் வந்து 2 சைட்லேருந்தும் போட்டுட்டு இருந்தாங்க ஏன்னு நினைக்கிறேன். அப்படி போடுறப்போ ஒரு தூபே இறங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி லிவிங்ஸ்டன்
நல்லா போட்டார். ஒரு ஃபஸ்ட்டு அதுவும் இல்லாமல் இடையில இதுவே வந்து ஒரு பிரேக் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 65/2 இருந்தாங்க 8 ஓவர்ஸ் இந்தியா. அந்த ஒரு எல்லாம் ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கிறோம், மழை வந்து நின்றுச்சு. மறுபடியும் ஒரு 1-2 ஓவர் நம்ம வந்து அசஸ் பண்ண வேண்டியதாக போச்சு கண்டிஷன்ஸை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அசஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பிக்கப் பண்ணி போனாங்க, விக்கெட் விழுந்துச்சு 2 பேருக்குமே. இந்த மேட்சோட மெயினான விஷயமே ரோஹித் ப்ளஸ் ஸ்கையோட பார்ட்னர்ஷிப் தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப 75 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து நேற்று ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. 2 பேரும் பால்ஸும் வந்து அவ்வளோ எடுத்துக்கல, 2 பேருமே அட்டாக் பண்ணாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் தான் அந்த மிடில் ஓவர்ஸில் நம்மளை காப்பாற்றுச்சு. மற்றபடி இவங்க அக்ஷரும் ஜடேஜாவும் லாஸ்ட்டில் கொஞ்சம் 12 balls 25 ரன்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ மோரார்லெஸ் ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பேட்டிங்கு. அவங்க இங்கிலாந்து சைடில் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து சைடில் கிறிஸ் ஜார்டன் நிறைய ஸ்லோவர் பால்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணார், 3 wickets எடுத்தார். லிவிங்ஸ்டனும் அடில் ரஷீதும் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பவுலிங் போட்டாங்க. ரொம்ப ஒரு வித்து கொடுக்காம நல்ல ஒரு ஸ்லோ இந்த ஏர், நல்ல ஒரு லென்த்து அந்த மாதிரி போட்டு நல்லா சூப்பராக போட்டாங்க 2 பேருமே. 8 overs 49 ரன்ஸ் தான் நினைக்கிறேன். இவர் ரஷீத் வந்து 4 overs 25 for 1, லிவிங்ஸ்டன் வந்து 4 overs 24 for 0. ஸோ அந்த 49 ரன்ஸ் இல்லைனா மேபி இன்னும் இந்தியாவுக்கு நிறைய ரன்ஸ் வந்திருக்க சான்சஸ் இருக்குது. பட் அவங்க நல்லா போட்டு கண்டெயின் பண்ணாங்க. ரோஹித் சர்மாவோட விக்கெட் கூட ரஷீத் தான் எடுத்தார். ஸோ அவங்களுக்கு வேறு பவுலிங்கில் ரீஸ்டாப்லி 4 overs கோட்டாவே கம்ப்ளீட் பண்ணல ரீஸ்டாப்லிக்கு. ஆர்ச்சருக்கும் பெருசாக இல்லை. வேறு ஓப்பனிங் நான் எடுத்தேன். நான் 170 அடித்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா 170 ஒரு அன்ஈவன் பவுன்ஸாக இருக்குது, ஸ்கிட் ஆகுது நல்லா பால். ஸோ கண்டிப்பாக நம்ம ஆளுங்க குல்தீப் யாதவ்லாம் பயங்கரமாக இந்த சர்ஃபேஸில் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதில் 4 overs 19 for 3 குல்தீப் யாதவோட ஸ்பெல்லு. குல்தீப் யாதவ் வந்து டே பை டே வந்து அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறாரு. நல்ல ஒரு வேரியேஷன்ஸு, நல்ல ஒரு ஸ்லோனஸ், நல்ல லென்த்து. ஹாரி ப்ரூக் வந்து அவரை ஸ்வீப் பண்ணிகிட்டே இருந்தார் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு பால் ஸ்வீப் பண்ணார். அடுத்த பாலே வந்து கரெக்டாக கொஞ்சம் லைனை கொஞ்சம் ட்ராக் பண்ணி போட்டு சூப்பராக அவரை போல்ட் ஆக்கிட்டார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிரில்லியன்ஸ் தான். திரும்ப சொல்கிறேன், ஜஸ்பிரீத் பும்ராக்கு அப்புறம் மேஜிக்கல் டெலிவரி போட்டு விக்கெட் எடுக்கிற ஒரு திறமை இந்தியாவில் வந்து இவருக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம யார், குல்தீப் யாதவ். ஆமாம், பட்லர், அக்ஷர் பட்டேலுக்கு சால்ட் விக்கெட்டு. அது சால்ட்டு கொஞ்சம் டேஞ்சரான பேட்ஸ்மேனு. சால்ட் எப்பயும் கொஞ்சம் கடப்படம் அடித்தாருன்னா கடப்படம்னு அடிச்சிருவார். அப்போ தான் பும்ரா பின்னாடி இருந்து அப்படியே தலைவர் ஆஃப் கட்டர் எட்டு வந்தான். சிக் ஆஃப் கட்டர் பும்ரா ஆஃப் கட்டர் இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு இப்போ இருக்கிற இதில் நான் நினைக்கிறேன். பும்ராவுக்கு அப்புறம் கம்மின்ஸ் அந்த ஆஃப் கட்டர்ஸ்லாம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பும்ராவோட ஆஃப் கட்டர்ஸில் எக்கச்சக்கமான விக்கெட்ஸ் வந்திருக்கு. 50 over வேர்ல்ட் கப்பில் ஸ்டீவ் ஸ்மித்து, அப்புறம் இப்போ ஒரு ஃபில் சால்ட்டு, இந்த மாதிரி நிறையா விக்கெட்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த ஒரு ஆஃப் கட்டர் ஸ்டாக் டெலிவரி மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவருக்கு. அவர் சர்ப்ரைஸாக போடுறப்போ அந்த பேட்ஸ்மேன் ரிசீவ் ஆகிடுறாங்க. ஒரு சர்ப்ரைஸாக ஒரு 125 127 போடுறப்போ, ஒரு 140 bowler 127 வந்து போடுறப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியோ இந்த இங்கிலாந்து பாய்ஸை வந்து நம்ம பழி வாங்கியாச்சு கதம். அது மாதிரி 169 ரன் விக்கெட்டில் அவ்வளோ சேஸ் பண்ணுறீங்க, 103 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணியாச்சு அவங்கள. பட் இன்னும் ஃபைனலில் ஒரு 1 night to go. நாளைக்கு நைட்டு நமக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு. என்ன இந்தியா பல வருட கனவை நிறைவேற்றுமா? ஆக்சுவலாக 11 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஐசிசி ட்ராஃபி அடிக்குமா, 17 வருஷத்துக்கு அப்புறம் T20 வேர்ல்ட் கப் அடிக்குமா அப்படிங்கிறது எல்லாரும் ஒரு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. மேபி இந்த ஃபைனல் இன்னும் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி டீம் கூட இருந்திருந்தா இன்னும் அது மாதிரி ரொம்ப ஆசைப்படுறோம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அவங்கள அடிச்சு வாங்கினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, இப்போ நிறைய பேர் என்ன ஒரு மைண்ட் செட் போயிடுவாங்க, ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அடித்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க அடிக்கக்கூடாது, நம்ம தான் அடிக்கணும், கப்பு இது விட்டால் வேறு வழியே இல்லை. அது மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் வந்து விராட் கோலி ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருந்தாரு. அப்படியே அவுட் ஆகிட்டா ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராவிட் போய் அவரை கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் என்ன பேசுனாலும் எனக்கு தெரியும், நீ போய் பார்த்தியாடா அப்படின்லாம் கேட்காங்க. அந்த மாதிரி ஒரு மாடுலேஷனில் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரோஹித் சர்மா கூட ஒரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி வி வில் பேக் கோலி வந்து சேவிங் ஃபார் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஈவன் தோ இஃப் கோலி இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல் இன் ஃபைனல் ஆல்சோ, அவரோட இதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது, அவர் பண்ண இதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது. மேபி ஒரு டோர்னமெண்ட் கொடுக்கலாம், நிறையா இதில் நமக்கு விளையாடி கொடுத்துருக்காரு. ஸோ இட்ஸ் ஃபைன், அதெல்லாம் வர்றதான் செய்யும். வேறு யார் இருக்கா? இந்தியாவோட ஃபீல்டிங் கூட நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு முக்கியமான இது வந்து ரிஷப் பண்ட் மொயின் அலி அவர் ஸ்டம்பிட் ஆகினார்.
மொயின் பேடில் பட்டு அங்கே கிரீஸில் வந்து டப்புன்னு ஒரு கேம் அவேர்னஸ் மாதிரி கரெக்டாக எடுத்து அடித்தார். அதில் ரிஷப் பண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் பண்ணார். அவர் வந்து கிட்டத்தட்ட நான் நோட் பண்ணேன்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக தான் நினைக்கிறேன், ஸ்டெம்பு கிட்ட வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் பாலை கலெக்ட் பண்ணார். ஏன்னா மேபி ஸ்டெம்புக்கு முன்னாடி போய் எடுத்தால் நோபால் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம்பு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து அடித்தார். ஸோ நல்ல ஒரு கேம் அவேர்னஸ் ஃப்ரம் ரிஷப் பண்ட். அந்த மாதிரி கீப்பிங், ரிஷப் பண்டோட கீப்பிங் நல்லா சூப்பரான கீப்பிங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிட்டியான ஒரு சர்ஃபேஸில் ரொம்ப லோ பவுன்ஸ், அன்இவன் பவுன்ஸ் இருக்கிற சர்ஃபேஸில் வந்து ஒரு கீப்பிங் பண்ணுறது தான் பெரிய பெரிய விஷயம். நல்லா குனிஞ்சு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு கீப்பிங் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ரிஷப் பண்ட் இஸ் குட். அதே மாதிரி ரோஹித் சர்மா, இன்றைக்கும் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து ஒரு நல்ல நாக்கு 57. ரோஹித் சர்மா இஸ் அட்டாக்கிங் ஸோ மச் இன் ஓப்பனிங். அதுதான் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கட் அவுட்டான்னு அடித்து அவங்கள அவுட் ஆஃப் த கேமில் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அவர் சூரியகுமார் அதை ஆல்சோ நல்லா விளாண்டுட்டு இருக்கார் 47. ஸோ இதெல்லாம் தான். வேறு அக்ஷர் பட்டேலை பற்றி பேசியாச்சு, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் அந்த மாதிரி சொல்லி அடில் ரஷீதும் ஜஸ்பிரீத் பும்ரா இடையில எவன்டா ரன் கம்மியாக கொடுக்குறது அப்படின்னு அந்த காம்படிஷனில் மறுபடியும் ஜஸ்பிரீத் பும்ரா ஓன் த காம்படிஷன். 2.4 overs 12 runs 2 wicket 4.5 எக்கானமி. பெஸ்ட்டு பவுலிங் எக்கானமி இந்த T20 வேர்ல்ட் கப்ஸ் வந்து இவர் தான், பும்ரா தான் வச்சுருக்கிறாரு. இப்போ 4.5. 3.4 வச்சுருந்தாரு. இந்த ஒரு மேட்ச் யார் கூட ஆஸ்திரேலியா கூட நினைக்கிறேன், அதில் கொஞ்சம் ரன் போனதுனால 4.5 வந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான பவுலரு. பும்ரா ஃபைனலில் ஃபெயில் ஆகிடக்கூடாது. பும்ரா ஃபைனலில் ஃபெயில் ஆக மாட்டார். இன்கேஸ் ஆகிடக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். பட் ஆக மாட்டார் பும்ரா நம்மளை மீண்டும் காப்பாற்றி கொண்டு போவார்னு நம்புகிறேன். ஃபைனலில் எதுவும் பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11 சேஞ்சஸ்லாம் இருக்காது. தே வில் ஸ்டில் கோ வித் சிவம் துபே. பட் துபேவோட பர்பஸ் அவங்க ஃபில் பண்ணணும். துபேவை எடுத்துகிட்டு அவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறத விட அவர் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக ஆடி அவர் அவுட் ஆனால் கூட பரவாயில்ல, அடிக்க போய் அவுட் ஆனால் கூட பரவாயில்ல. ஸோ அவருக்கு ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக தான் நிறையா அவரை இறக்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மேபி இந்தியன் டீமோட டிசிஷன் தான். ஓகே, பார்க்கலாம். நம்ம அடுத்து ஒரு ப்ரிவியூ வீடியோவில் நம்ம சாட்டர்டே மார்னிங் நம்ம சந்திக்கலாம். வேறு என்ன, இதான் வீடியோ. வேறு இவங்க நம்ம ஆட்கள் சவுத் ஆஃப்ரிக்கா வில் வெரி டேஞ்சரஸ் டீம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவுலிங். ஸோ நம்ம அவங்கள எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபைனலில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். பாய்.